ஹலோ கைஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக சென்னையிலேருந்து குருவாயூர் போகிறோம். ஸோ குருவாயூர் போய்ட்டு அங்கே உள்ள சாமி தரிசனம் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து குருவாயூர் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் ட்ராவலுமே உங்களுக்கு கவர் பண்ணுறோம். எங்கே ஸ்டே பண்ணுறோம், எப்படி ட்ராவல் பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம். இப்போ வந்து டைம் 8:53 ஆகுது. நம்மளுக்கு 8:55க்கு அலைப்பி எக்ஸ்பிரஸில் இங்கேருந்து திருச்சூர் போகிறோம். திருச்சூர்லேருந்து குருவாயூர் போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா சேர்ந்து குரூப்பாக ட்ராவல் பண்ணும்போது கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒருத்தர் மாற்றி கிண்டலும் கேலிமா பண்ணிக்கிட்டு இந்த ட்ரிப்பு சும்மா வேற லெவல் ஃபன்னோட தொடங்கிச்சு. காலையில் எழுந்ததுமே நாங்கள் பார்த்த காட்சி இதுதான். ஒரு அடர்ந்த காடு, அந்த காடு முழுவதுமே சூழ்ந்த மேகக்கூட்டங்கள், அந்த மேகக்கூட்டங்களிலிருந்து நழுவி விழும் அந்த இதமான மலைத்துளி, இப்படி இந்த மேகத்தையும் மலைத்துளியும் கிழித்து கொண்டு போகும் இந்த அழகான ரயில் அப்படின்ட்டு இந்த காலையிலே மிக ரம்யமான இந்த காட்சியை ரசிச்சுக்கிட்டு இந்த நாள் தொடங்கிச்சுது. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. காலையில் 7 மணிக்கெலாம் திருச்சூர் வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம குருவாயூருக்கு பஸ்ஸில் தான் போக போகிறோம். திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 650 மீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸ்டேஷன் வழியாக ஆட்டோவும் அவைலபிளாக இருக்குது. திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ஆட்டோ இருக்குது. ஆட்டோ வேணால் எடுத்துக்கலாம். பட் நம்ம ஒரு 650 மீட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால நடந்தே போக பிளான் பண்ணிட்டோம். திருச்சூர்லேருந்து குருவாயூர் போகிறதுக்கு பஸ் இருக்கோம். திருச்சூர்லேருந்து குருவாயூர் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இந்த ட்ராவல் டைமில் இந்த கேரளாவோட இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே எங்களோட பயணத்தை தொடர்ந்தோம். ஒரு 8:15க்கெலாம் குருவாயூரில் இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ்லாம் கோயில் இருக்குது. இந்த இறங்கின உடனே ஆப்போசிட்டில் ஒரு டார்மெண்ட்ரி இருக்குது. நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு அங்கேயே பண்ணிக்கலாம். 150 to 200 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நாங்கள் ஏற்கனவே ரூம் புக் பண்ணியிருந்ததுனால இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். நாங்கள் புக் பண்ணியிருந்தது இந்த கைரேலி டூரிஸ்ட் ஹோம். ஆக்சுவலாக இந்த ரூட்டில் நிறையா ஹோட்டல்ஸ் இருந்தது. பட் இதுதான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. வாங்க உள்ள ரூம் டூர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஏசி அப்புறம் நான் ஏசி ரூம் ரெண்டுமே அவைலபிளாக இருந்தது. நாங்கள் புக் பண்ணது ஏசி சூட் ரூம் தான். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. உள்ள ரூம்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலாக அதில் வந்து செக்இன் டைம் நம்மளுக்கு 3 PM, செக் அவுட் டைம் வந்து 2 PM. நம்மளுக்கு 2 டேஸாக புக் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம மார்னிங் வந்துருக்கிறதுனால 2 டேஸ் சேர்த்து புக் பண்ண சொன்னாங்க. ஸோ நம்ம புக் பண்ணியிருக்க ரூம் இதுதான். உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ள ரொம்ப எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ உள்ள என்ட்ரு ஆனோன்னா நம்மளுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பெட் இருக்குது. ஒரு 4 பேர் படுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து மிரர், இந்த சைடு ஜன்னல் இருக்குது. ஃபுல் செட்டியாக தெரியுது. நம்மளுக்கு ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி ஊற்றி குடிக்கிறதுக்காக கிளாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ரெஸ்ட் ரூம். இங்கே இன்னொரு விண்டோ. இங்கே வந்து ஒரு பெரிய கப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் 2 பெரிய டேப் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து மிரர் வச்சுருக்காங்க. ஷவர் எல்லாமே இருக்குது. ஸோ நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டே பண்ணியிருக்க ஹோம் ஸ்டேலேருந்து ஜஸ்ட் 300 மீட்டர்ஸ் தான் கோயில். பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரு 300 மீட்டர்ஸ் வந்தால் நம்ம கோயிலுக்கு போயிடலாம். குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. சரி பிரேக்ஃபாஸ்ட்டை இங்கே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலில் தான் நம்ம சாப்பிட போயிருந்தோம். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இட்லி, சப்பாத்தி, பூரி, தோசை அப்படின்ட்டு எல்லா வெரைட்டிஸும் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் ஓரளவு டீசெண்டாக தான் இருந்தது. கேரளாவோட ஸ்பெஷலான புட்டு அப்புறம் கடலைக்கறி அதை டேஸ்ட் பண்ணலாம்னு நினச்சோம். பட் நாங்கள் போகிறதுக்குள்ள அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை நல்லபடி முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம இப்போ கோயிலை நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ்க்குள்ளேயே கோயில் இருந்தது. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். உள்ளே என்ட்ராகும்போதே எக்கச்சக்கமான கூட்டம் இருந்தது. என்னடா இவ்வளோ கூட்டமா அப்படின்ட்டு அங்கேயே கொஞ்சம் பீதி ஆகிட்டோம். பார்த்தா அது வந்து எல்லாம் சாப்பிட்றதுக்காக நின்ன கூட்டம். ஸோ இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்காக நிற்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தர்ஷனம் அந்த சைடு போக வேண்டியிருக்கு. வாங்க அந்த பக்கம் போவோம். ஸோ குருவாயூர் கோயிலுக்கு வந்தோம். இந்த பக்கம் தெப்பக்குளம் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போனால் கோயில் இருக்குது. தர்ஷனுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு தெரியல, போய் தான் பார்க்கணும். ஒரு தெப்பக்குளம் இருக்குது. குளிக்க அலோடு இல்லை. பட் நம்ம இங்கே கை கால் கழுவணும், இல்லைனா தீர்த்த அபிஷேகம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். மீன் எக்கச்சக்கமாக இருக்குது. வாவ், எல்லாம் பெரிய பெரிய மீனாக இருக்குது. சூப்பராக இருக்குது.
செம்மையாக இருக்குது தேர்ப்பக்குளம். ஸ்பெஷல் தரிசனம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா டிக்கெட்டு. அது போக 4500 ஒரு டிக்கெட் இருக்குது. அனைத்து ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பொது விடுமுறையில் காலையில் 4:30 6 மணிக்கு சீனியர் சிட்டிசனுக்காக தனி வரிசை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் சீனியர் சிட்டிசன் ப்ரூஃபுக்காக டாக்குமெண்ட் எடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் வாட்ச் மொபைல் எதுவுமே அலௌட் இல்லை. கிளாக் ரூம் இருக்குது. ஸோ நம்மளோட திங்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓ இவ்வளோ பேர் தர்ஷனத்துக்காக உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் தர்ஷனத்துக்காக உட்காந்துருக்காங்க இவ்வளோ இருக்கேன். சரி கிளாக் ரூமில் போய்ட்டு ஐட்டம் தரிசிட்டு வந்துடும். இங்கே டெபாசிட் பண்ணுறதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இருக்குது. இப்போ நம்ம குருவாயூர் கோயிலில் தரிசனம் முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 11 o'clock க்யூவில் நிற்க ஆரம்பித்தோம். 2:15 முடிச்சிட்டோம். நல்ல தரிசனம். பார்த்திங்கன்னா டோட்டலாக இதில் வந்து ஒரு 4 லேயர் லெவலில் அடைச்சி வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு முன்னாடி ரொம்ப கூட்டம் இருந்தது தான். பட் ஃபாஸ்ட்டாக போய் பார்த்தாச்சு. டோட்டலாக ஒரு 3.5 hours ஆயிடுச்சு. ஆனால் கோயிலுக்குள்ளே நல்லா ஃப்ரீயாக நின்று பார்க்க முடிஞ்சது. நாங்கள் தான் போனதில் ஆல்மோஸ்ட் கடைசியாக இருந்தது. எங்களுக்கு அப்புறம் இன்னொரு அதிகபட்சம் 100 பேர் தான் வந்திருப்பாங்க. ஸோ அதனால் நல்லா ஃப்ரீயாக இருந்து எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் உள்ளே வந்து ட்ரெஸ்ஸஸ், அதாவது ஜென்ஸுக்கு வந்து மேலே சட்டை எதுவும் அலௌட் இல்லை. ஸோ அப்படியே முடிச்சுட்டு அப்படியே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வாங்க. ஸோ உள்ள வைப்பு வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இந்த வைப்பை ஃபீல் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். குருவாயூர் கோயிலோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். கோயிலுக்கு முன்னாடி ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. கோயில் கோபுரம் முன்னாடி இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து இங்கே ஒரு துலாபாரம் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கோயிலுக்குள்ளேயும் துலாபாரம் இருக்குது. இங்கே வந்து கல்யாணம் எடுக்கிறதுக்கான அந்த மணமேடை இருக்குது. மொத்தமாக 4 மணமேடை இருக்குது. பட் இன்றைக்கி முகூர்த்த நாள் அப்படி இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே எதுவும் இப்போதைக்கு எந்த கல்யாணமும் நடக்கலை. கல்யாண மேடைக்கு அப்படி பக்கத்துலேயே வந்து அரங்கேற்ற மேடை நடந்துகிட்டு இருக்குது. அதாவது நிறையா நாட்டிய நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து ஜஸ்ட் ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சது. அடுத்த நிகழ்ச்சி கூடிய சீக்கிரம் நடக்கும். நம்ம சாமியை தரிசனத்துக்கு முன்னாடி ஒரு 4 குண்டு தாண்டி வந்தோம். இதுதான் வந்து கடைசி குண்டு. இதை கிராஸ் பண்ணோம்னா நம்ம டைரெக்டாக கோயிலுக்குள்ளே போயிடலாம். இந்த கிளாக் ரூமுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு டாய்லெட், பாத்ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மேபி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணுனாலும் அங்கேயுமே அவைலபிளாக இருக்குது. அதாவது நீங்கள் குளிக்கணுன்னாலும் அங்கே குளிக்கிறதுக்கு இடமும் இருக்குது. பட் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. பை சான்ஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த கோயிலில் வந்து குளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே எங்கள் ஏடிஎம் இருக்குது. அது போக இன்ஃபர்மேஷன் சென்டர், அது மட்டும் இல்லாமல் நிறையா ஷாப்பிங்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய கடைகள் இருக்குது. இந்த கோசலா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உள்ள மாடுகள்லாம் வச்சு வளர்க்குறாங்க. ஸோ அதை நம்ம போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்குரிய என்ட்ரி டைம் பார்த்தோன்னா காலையில் 8 AM - 12 PM வரைக்கும், ஆஃப்டர்நூன் வந்து 2 PM - 6 PM வரைக்கும். உள்ள நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் விசிட் பண்ணி பார்த்தேன். பட் உள்ள வந்து கேமராஸ், வீடியோஸ் எதுவுமே எடுக்க அலோடு இல்லை. ஸோ அதனால் எடுக்கலை. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுக்குள்ளே பார்த்தோன்னா அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ராமகிருஷ்ணா லஞ்ச் டைம் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. தரிசனம் முடிச்சுட்டு கோயிலை விட்டு வெளியே வரும்போது ஆல்மோஸ்ட் டைம் 3 o'clock மேலே ஆயிடுச்சு. வயிறு கபகபன்னு பசிச்சுது. ஸோ எங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது இங்கே சுற்றி பார்த்தா எல்லா ஹோட்டலுமே சாப்பாடு முடிஞ்சு போச்சு. கடைசியாக நம்மளுக்குன்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கேயுமே வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இருந்த சாப்பாடு தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்தது. நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே இந்த ஹோட்டல் முதலாளியுமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்ல. ஸோ அவர் வந்து ஃபுல் ஹோட்டலையுமே சுற்றி காட்டிட்டு இங்கே வந்து நரேந்திர மோடி முதற்கொண்டு பல பேர் இங்கே வந்து சாப்பிட்ருக்கதா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். பல மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் உள்ளவங்க, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள பல ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் சூப்பர் ஸ்டார்ஸும் அங்கே சாப்பிட்ருக்கதா சொன்னாங்க. பக்கத்துலேயே தான் பாடகி சித்ரா மேமோட வீடும் இருக்கிறதா சொன்னாங்க. அது நாங்கள் சித்ரா மேமை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்டுக்கு போயிட்டோம். பட் அவங்க இப்போ இங்கே இல்லை அப்படிங்கிறதுனால அவங்கள எங்களால் மீட் பண்ண முடியல. இப்போ இங்கேருந்து இந்த குருவாயூர் எலிஃபண்ட் கம்பு போயிட்டுருக்கோம். இந்த பார்க்கிங் ஏரியா பிரம்மாண்டமாக நம்ம பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. எவ்வளோ வண்டியானாலும் பார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெருசாக இருக்குது.
நம்மளுக்கு முன்னாடி கேம்ப் இருக்குது. ஸோ டிக்கெட் லைன் காஸ்ட் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். அடல்ட்டுக்கு 20 rupees, சில்ட்ரனுக்கு 10 rupees. மார்னிங் டைம் பார்த்தோம்னா 8 AM to 5 PM. எலிஃபண்ட் கேம்ப்க்கு என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ லெட்ஸ் see எலிஃபண்ட்டை பார்த்துட்டு வரலாம். ஃபுல்லாகவே மரங்கள் நிறையா இருக்குது. சூப்பராக இருக்குது வெதர்லாம். செம ஜில்லுன்னு இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி குருவாயூரில் கொஞ்சம் வெதர் கொஞ்சம் ஹாட் தான். பட்டு இங்கே உள்ளே வந்தோன்னே செம ஜில்லுன்னு இருக்குது. வாவ், அங்கே ஒரு யானை இருக்குது. இன்னொன்னே ரொம்ப பிரம்மாண்டமான ஆலமரங்கள். அப்புறம் அங்கே ஒரு பாலடைஞ்ச பில்டிங், நோ என்ட்ரி போட்டிருக்கேங்க. ஸோ இது வழியாக தான் நம்ம நடந்து போனோம். சுற்றி நடந்து வந்தோம் போல இருக்குது. எங்கள் பக்கத்தில் ஒரு லேக் இருக்குது. அதுவும் பார்க்க க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. யானைக்கு சாப்பாடு போடுறதுக்காக இலைகள்லாம் நிறையா வெட்டி வச்சுருக்காங்க. அந்த சைடுமே நிறைய வச்சுருக்காங்க. நம்ம வந்து இதில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் யானை தான். கொஞ்சம் தூரத்துலாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 அடி 40 அடி தூரத்துலாம் இருக்குது. இந்த பிளேஸ் மேபி யானைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுற இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த பிளேஸ் வச்சுருப்பாங்க போல இருக்குது. பிரம்மாண்டமாக கட்டையெல்லாம் வச்சு அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே ஒரு யானை டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அது தந்து அந்த யானை டான்ஸ் ஆடுது. அதுக்கப்புறம் அங்கே ஒன்று முக்கியமாக சாப்பாட்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஸோ வயசானவங்கள் மாற்றுத்திறனாளிகள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேட்டரி வெஹிக்கிளும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒரு யானை செம சூப்பராக குளிச்சுட்டு இருக்கு பாருங்க. வாவ், ஏன்னா பார்க்க சூப்பராக இருக்குது. அதில் நாமம் போட்டு விட்ருக்காங்க. அதுக்கு பின்னாடி பாருங்கள் இன்னும் எத்தனை இருக்குது. அதுக்கு பின்னாடி அப்படியே வரிசையாக அங்கே ஒரு குட்டி யானையும் கூட இருக்குது. இந்த கேம்ப்லேயே ஒரு சில யானைகள் ரொம்ப தூரமாக வச்சுருந்தாங்க. அது ஏன்னு கேட்டதுக்கு அந்த யானைகளோட கோபம் அதிகம். அது வந்து மனிதர்களை அட்டாக் பண்ண வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதுனால அங்கே யாரையுமே அலோவ் பண்ணல. മതം ഒട്ടിക്കഴിഞ്ഞാൽ പിന്നെ ഡേഞ്ചറാ. ഇപ്പോഴേ പാപ്പാൻ എടുത്ത് പോകത്തില്ല. ഇത് ഇപ്പൊ തുടങ്ങിയതേ ഉള്ളൂ. 1 week കഴിഞ്ഞ് 5 മാസത്തേക്ക് അവിടെ നിൽക്കും. ഇതേപോലെ 5 മാസം അവിടെ പിന്നെ രാത്രി കിടക്കും. இந்த அழகான மரத்தடியில் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். கேரளா ஃபுல்லாகவே இந்த ஃபுட்பால் ஃபேன்ஸோட கூட்டம் சும்மா வேற லெவல் தான். எம்மா பெரிய கட் அவுட் வச்சுருக்காங்க பாருங்க மெஸ்ஸிக்கு. இன்னொரு ஆட்டோவில் அம்மையூரில் உள்ள சிவன் கோயில் போயிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மம்மையூர் சிவா டெம்பிள். மம்மையூரில் இருக்கிற ஸ்ரீ மகாதேவா டெம்பிள். இது வந்து ஒரு சிவன் கோயில். ஸோ ஆக்சுவலாக குருவாயூர் வந்தால் கண்டிப்பாக இந்த கோயில் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு பிரம்மாண்டமான பிள்ளையார் இருக்கிறாரு. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து கிளாக் ரூம்பு, செப்பல் கவுண்டர் எல்லாமே இருக்குது. செப்பலுக்கு 2 ரூபா, பேக்ஸ் இது இருந்தால் 5 rupees, மொபைலுக்கு 5 rupees. உள்ள என்ட்ரனோடனே நம்மளுக்கு தீபம் இருக்குது. ஒரு பிரம்மாண்டமான மரம் இருக்குது. கோயில் சும்மா செம ப்ளசண்ட்டாக இருக்குது. உள்ள மொபைல் அளவில் இல்லை. கோயிலில் உள்ள சில வேலைகள் போயிட்டு இருக்குது. கோயில் எப்படி இருக்குது ஒரு 360 வியூ. சாவக்காட் பீச் சும்மா வேறு லெவலில் இருக்குது. வெதரு வரும்போதே ட்ரெஸ்லிங்காக இருக்குது. வாவ், போய் பீச் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கேருந்து பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஷாப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அங்கெல்லாம் லைட்டிங் செட்டப் வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் பக்கத்தில் போய் அதெல்லாம் கொஞ்சம் கழிச்சு பார்ப்போம். இப்போதைக்கு டேரெக்டாக பீச்சை போய் பார்த்துட்டு வரலாம். புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? நம்ம இப்போ சென்னையில் இருக்கிறதுனால வங்காள விரிகுடா தான் பார்த்துருப்போம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அரபிக்கடல். லாஸ்ட்டாக மும்பை போயிருக்கும்போது அரபிக்கடல் பார்த்தோம். இப்போ இந்த டைம் வந்து பார்த்துருக்கோம் இங்கே கேரளாவில். வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக சென்னை பீச்லாம் கொஞ்சம் குப்பையாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த பீச்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்குது. அங்கே டார்க் க்ளவுடு இன்னும் இருக்குது. மழையை மாட்டிக்கிட்டோம். சம மழை. குருவாயூரில் நல்லபடி தரிசனம் முடிச்சுட்டு இங்கேருந்து அடுத்து நம்ம போகிறது திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாப சாமி கோயிலுக்கு தான். ஸோ இங்கேருந்து நம்ம ட்ரெயினில் தான் போக போகிறோம். அங்கே ஒரு நாளில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி குருவாயூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஆக்சுவலாக அந்த ரயில்வே ஸ்டேஷனே அப்படியே கேரளா லுக்கில் செம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அப்படியே இங்கே பார்க்கிங் எல்லாமே இருக்குது. பிரம்மாண்டமாக நம்ம டீம் எல்லாருமே வந்துட்டாங்க. இங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பத்மநாபபுரம் கோயிலில் போயிட்டு மீட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து குருவாயூர் ரயில்வே ஸ்டேஷனில் ரெடியாக இருக்கோம். நம்மளுக்காக குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரெடியாக இருக்குது. இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம ஏறி ட்ராண்ட்ரம் போகிறப்போ காலையில் இப்போ வந்து டைம் வந்து 11 o'clock ஆகுது.
காலையில் 5 o'clockலாம் ஷார்ப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம உங்களை ட்ராண்டத்தில் மீட் பண்ணுறேன்.